பேச்சுல எப்போதுமே ஜென்சிஸ் நண்பா நண்பீஸ்னு சொல்லி சொல்லியே யூத்களோட சேவியர் போல காட்டிக்கிற விஜய் நிஜத்துல அவங்களுக்காக எந்த நன்மையும் செஞ்சிருக்காரான்னா எதுவுமே இல்ல. மாஸ் ஹீரோன்னு சொல்லிட்டும் என்டர்டெய்னர்னு சொல்லிட்டும் ஹீரோயிசம் காட்டுறேன்னு பெண்களை மதிக்காம இருக்கிறதுல இருந்து சிகரெட் மதுபானம் போதைப் பொருள் பயன்படுத்துறது வரைக்குமே ஒழுக்கம் இல்லாத செயல்னு சொல்ற எல்லாத்தையும் சினிமால தன்னோட கேரக்டர் மூலமா காட்டியிருக்காரு. யூத்கள் மட்டும் இல்ல, சிறுவர்கள் மனசுலயும் தீ விஷயத்தை பரப்புற மாதிரி கெட்ட வார்த்தைகளை பஞ்சு வசனமா பேசுறதையும் மைனர் பசங்க தப்பு பண்ணினா தப்பிச்சிடலாம் அப்படிங்கறதையும் நார்மலைஸ் பண்ணிருக்காரு. ஏன் பாட்டுல கூட ஆபாச வரிகளையும் வன்முறையை தூண்டுற வரிகளையும் வச்சு மோசமான முன்னுதாரணமா இருந்திருக்காரு. இதனுடைய விளைவாதான் சமீபத்துல நடந்த திருத்தணி தாக்குதல், நியூ இயர் கொண்டாட்டத்துல தொல்லைன்னு ஏராளமான இளைஞர்கள் மக்களை திண்டாட வைக்கிறவங்களாகவும் சுய ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாதவங்களாவும் இருக்காங்க. சினிமால ஹீரோவா இருந்துட்டு நல்லதை விட கெட்டதா அதிகமா பண்ணிட்டு இப்போ அரசியலுக்கு வந்தப்புறம் நல்லவ மாதிரி சே நோ டு ட்ரக்ஸ், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இளைஞர்கள் எதிர்காலம் சீரழியுதுன்னு பேசுறது நியாயமா விஜய்? நீங்க சினிமால போட்ட விஷத்தனமான விதியாலதான் இப்போ தன்னை பத்தி எதுவுமே சிந்திக்காம உங்களுக்காகவே குரல் கொடுக்கறதும் முட்டு கொடுக்கறதுமா இருந்துட்டு வராங்க ஏராளமான இளைஞர்கள். ஏன் அவங்கள தற்குறிகள்னு கூப்பிடுற அளவுக்கு கூட மாறி இருக்காங்க. நம்ம என்ன முட்டாள்தனம் செஞ்சாலுமே அதுதான் ரைட்னு மட்டுமே நம்பிட்டு இருக்க இந்த மாதிரி இளைஞர்கள் நல்வழிப்படுத்த எந்த ஸ்டெப்பும் நீங்க எடுக்கல. ஆனா எப்பவுமே உங்க மேல இருக்கிற கிரேஸ மட்டும் இவங்க கிட்ட குறையாம வச்சுக்கிறீங்களே. சினிமாவை வச்சு உங்க சுயநலத்துக்காக இவங்களை பயன்படுத்தின மாதிரி இப்போ அரசியலையும் பயன்படுத்துறீங்களா?